கிட்டத்தட்ட 3825 அடி உயரம் இருக்கும். இந்த மலையோட உச்சிக்கு தான் போய் நம்ம இப்போ நிற்க போகிறோம். ஸோ இந்த உலகம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. கொண்டரங்கி அப்படின்ற பேர் கொண்ட இந்த மலை கிட்டத்தட்ட 3825 அடி உயரம். ஸோ இதில் நீங்கள் ட்ரக் பண்ணுறது உங்கள் லைஃப்லேயே மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். பிகாஸ் நான் புள்ளிக்குண்டு, பருவதமல்ல, வெள்ளிங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரக் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் விட எனக்கு பெஸ்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இந்த மலை இருந்துச்சு. தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த இடத்துக்கு எப்படி வரலாம் அப்படின்றத வாங்க சின்னதாக ஒரு ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். வெல்கம் டு பிரகாஷ் ஃபேண்டசி. நான் உங்கள் பிரகாஷ். நம்ம இப்போது அந்தோதயா எக்ஸ்பிரஸில் தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது டெய்லியும் தாம்பரத்துலேருந்து 10:40 எடுப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வரைக்கும் போகிற ட்ரெயின். பட் திண்டுக்கலுக்கு பார்த்தீங்கன்னா மார்னிங் 7:20 போயிடும். ஸோ நம்ம அங்கே தான் இறங்க போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினில் இருக்க 24 கம்பார்ட்மெண்ட்டுமே அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட். ஸோ நீங்கள் சடனாக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட்டு கிடைக்க 100% சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். நம்ம ஃபைனலாக பார்த்தோன்னா திண்டுக்கலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. ட்ரெயின் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் டிலே அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னோட பர்சனல் ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் திண்டுக்கல் வந்து ரீச் ஆகிறீங்கன்னா நீங்கள் எங்கேயே ரிஃப்ரெஷ் ஆகிறது பெட்டரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து பஸ்ஸை பிடிச்சி போக கரெக்டாக இருக்கும். திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்த உடனே பார்த்தீங்கன்னா நிறைய லோக்கல் பஸ் இருக்கும் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பொறுத்து. ஸோ நம்ம அங்கே போயிட்டு தான் பஸ்ஸு மாறி போக போகிறோம். நம்ம போகிற இடத்தோட பேர் கொண்டரங்கி கீரனூர். ஸோ ஒன்ஸ் நீங்கள் திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் ஆகிட்டீங்கன்னா கொண்டரங்கி கீரனூர், அதாவது மலை அடிவாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்ட்ரைட் பஸ் இருக்குது. பட் டைமிங் தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா டைமிங் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒட்டஞ்சத்திரம் போய் ரீச் ஆகிட்டு ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து இந்த கிராமத்துக்கு ஒரு பஸ்ஸு பிடிச்சிருக்கோம். ஸோ 2 பஸ்ஸு மாறி வர மாதிரி இருக்கும். என்ன கேட்டிங்கன்னா இதுவே பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறதை விட ரொம்பவும் அமைதியான ஒரு கிராமம் தான் பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி கீரனூர். ஸோ நீங்கள் ஊருக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக ஆள் நடமாட்டமே இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த ஊரோட ஃபேமஸே பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டைன் தான். அதனால தான் வெளியிருந்து நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் பஸ்ஸில் போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த கொண்டரங்கி மலை நம்ம எங்கேருந்து வேணாலும் பார்க்க முடியும். ஏன்னா திண்டுக்கல்லே பார்த்தீங்கன்னா இதுதான் 2nd ஹையஸ்ட் மவுண்டைன். ஸோ நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீரனூர் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தா சும்மா 85 டிகிரியில் இந்த மலை பயங்கரமாக தெரியுது. ஸோ உங்களுக்கு ஒரு ஜூம் வைக்கிறோம் பாருங்களேன், ஸ்டெப்ஸ்லாம் தெரியுதா? ஸோ இந்த மலை தான் நம்ம இப்போ ஏற போகிறோம். ஸோ என்னென்னா வெயில் போட்டு பொழக்குது, உச்சி வெயில் ஏற போகிறோம். நம்ம கூட பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம பாலாஜி டைரிஸ் வந்துட்டாரு. ப்ரோ ரொம்ப நாளாக இந்த மலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டீங்க, ரெடியா ப்ரோ? கூட்டின்னு வந்து மலை ஏற கூட்டு வந்தீங்களா, சாவடி கூட்டு வந்தீங்களா? ட்ரக்கிங்னா அப்படி தான் ப்ரோ இருக்கும். ரெடியாக இருங்க, போகலாமா? ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையோட அடிவாரத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கோயிலேருந்து உள்ளே போயிட்டு சிவனை பார்த்துட்டு இப்போ நம்ம ட்ரக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மலை வந்து ஒரு 85 டிகிரியில் செங்குத்தாக இருக்க தவிர ரொம்ப ஹைட்டு அப்படின்லாம் இல்லை. ஸோ சீக்கிரமாக ஏறி இறங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆள்லாம் இல்லை, க்ரௌடே இல்லாமல் காலியாக இருக்குது. ஸோ அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் ஆள் ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 2 பேர் போயிருக்காங்க. ஸோ மொத்தமே ஒரு 5 பேர் தான் மேலே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? ட்ரக்கிங்கோட ஸ்டார்டிங்கில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 2 சிவலிங்கம் இருப்பாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மலையோட கொஞ்சம் தூரத்தில், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே, இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழவே. ஸோ 2 சிவனுக்கும் வணக்கத்தை போட்டு தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங்கை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வாங்க போகலாம். கடைசியாக இப்போ ட்ரக்கிங் போனீங்க? ஒரு வருஷம். ஸோ லாஸ்ட்டாக இப்போ ட்ரக்கிங் நீ வரவே இல்லைல்ல? இல்லையே பாலாஜி. வாங்க ப்ரோ. ஸோ ரொம்ப நாள் அப்புறம் ஒரு பிளான் போட்டிருந்தோம், ஃபைனலாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் பிளானு. ஸோ இன்னைக்கு தான் நாம நினைச்சா சிவனை பார்க்க முடியாது. மேபி அப்படி சொல்லலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மலை ஏற முடியும், சிவனையும் பார்க்க முடியும். ஸோ ரொம்ப நாளாக பிளான் போட்டிருந்தோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஃபைனலாக கடைசி வரைக்கும் போகவே முடியல. நீ இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா பிளானை போட்டு ஒரு 1 வீக்குள்ளே கிளம்பி வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் ஏறி இருக்கும். அதுக்கே வந்து செம்ம ஜாலியாக ஃபன்னாக இருக்குது. நீங்கள் இங்கே வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. நாங்கள் ஏற ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செம்ம வெயில் அடிச்சுது. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக சில்லுன்னு மாறிடுச்சு. சில்லுன்னு வந்து அதே மாதிரி காற்று பயங்கரமாக அடிக்குது. இன்னும் ஃபுல்லாக கூட ஏறி முடிக்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் ஏறி இருக்கோம், அதிக காற்று ரொம்ப அடிக்குது. காற்றுலே தெரியாது எவ்வளோ காற்று அடிக்குது. கால்வாசி தான் வந்தோம். அதுக்குள்ள ஒரு 200 போட்டோ, ஒரு 200 போட்டோ, 20 ஜிபி ஃபுல் ஆயிட்டு. அதான் சொல்றேன், அந்த சென்டர் ஒரு மாதிரி கோடு மாதிரி இருக்கு பாத்தியா, அங்க போய் நிக்கலாம். ஏன்னா அதான் அடுத்த ஸ்டாப் பாயிண்ட். எஸ் ஃபாஸ்டா வாங்க. 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் தான் நிக்கும். ஆக்சுவலா இப்ப என்ன பாத்தீங்கன்னா, நாங்க ஏறும்போது கிளைமேட் வந்து ஒரு மாதிரி எப்படி இருந்துச்சுன்னா சரியான வெயில்.
ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்றடிக்குது, லைட்டாக ட்ரெஸ்லிங் வர ஆரம்பிச்சா, தூர போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக ஏற ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்தது எல்லாமே சின்னதாக ஒரு ட்ரையல் ட்ரெக்கிங் மாதிரி தான். ஸோ இந்த மலையோட உண்மையான அட்வென்ச்சரு இதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது எங்களுக்கு அப்போ தெரியாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் ஸ்டீப்பாக ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ செங்குத்தாக ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லலாம். தேங்க்ஸ் டு கிளைமேட்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப ஒரு மாதிரி சில்னஸாக இருக்குது. ஸோ காய்ஸ் இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் கீழே பார்க்குற அந்த ஒயிட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபாகு தான். சரியான மழை பெய்யுது இந்த இடத்துலலாம். கீழே நான் என்ன மாதிரி ஒரு கிளைமேட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு கிளைமேட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி மழை பெய்யுது, லைட்டா வந்து வழுக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க நம்மளால ஒதுங்க முடியும் பாருங்க. கீழே பாத்தீங்கன்னா நீங்க பார்த்த எல்லாமே ஃபாகு, கீழே நல்லா வந்து மழை பெய்யுது, இங்க வந்து தூவ ஆரம்பிச்சிருக்கு. இப்போதான் கிளைமேட்டு அடிப்பொலி, அல்டிமேட்டான கிளைமேட்டு, சும்மா சில்லுன்னு காத்து பயங்கரமா இருக்குது. பாலாஜி ப்ரோ கிளைமேட் எப்படி ப்ரோ? இப்படியா ஃபர்ஸ்ட் மேலே ஏறணும், அப்படிலாம் கீழே இறங்க, எதனா ஒன்று பண்ணுவோம், பாதியிலே கீழே இறங்கிக்கலாம். பாய்ஸ் பெய்யற மழையில மேலே ஏற போறோம். எஸ், சிவனை தேடி. இப்போ இங்க வந்து மழை தூரம் கம்மியா இருக்கா, கீழே மழை பெய்யுதா, கொஞ்சம் கொஞ்சமா இல்லாம இருக்கு. ஹைட் கம்மியா இருக்கு பாத்தீங்கன்னா, அங்க மழை பெய்யுது இடத்துல, இங்க மழை இல்லை, இங்க தூரம் தான் தூக்குது. என்னதான் ஸ்பீட் தான் மேட்ரு. இப்போ வந்து பாருங்க மெயின் பிக்சர் இது அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 85 டிகிரியில் ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இப்படி செங்குத்தாக இருக்கு. வாங்க 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 போகலாம். மழையில் தூரம் ஸோ வாய் தூரம் தான் வந்திருக்கோம். இன்னும் ஹைட் ஏறணும். கிளைமேட் தான் அல்டிமேட், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வியூ பாயிண்ட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்த அந்த ரூட்டு. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விண்ட்ஷீல்டு இருக்குது. ஒரு மாதிரி கிளைமேட் அந்த மழை ஆக்சுவலாக அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கேமராவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, காற்றும் இங்கே பயங்கரமாக அடிக்குது. இந்த மலையில் அலக்கொத்திக்கமாக அடிக்கிற காற்றுக்கு பின்னாடி ஒரு சின்ன மிஸ்ட்ரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் ஆகும். காக பஜேந்திரா அப்படின்ற துறவி முற்பிறவியில் இந்த மலையில் தவம் செஞ்சதாகவும் இப்போவும் இவர் தவம் செய்வார். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்று வடிவில் மலையோட அடிவாரத்துலேருந்து மேலே வரைக்கும் காற்று வடிவிலே போவாராம். அவருக்கான குகையும் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதான் மலைக்கு அந்த குமார் இருந்தால் நம்மளால இப்போ இதை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஆக்சுவலாக இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பி இருந்தால் மட்டும் நம்மளால் சேஃபாக பார்த்தீங்கன்னா இந்த மலை ஏறி இறங்க முடியும். நான் இந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கம்பி ஆட்டோமேட்டிக்காக பிடுங்கிக்கிச்சு. ஸோ இந்த பக்கம் நான் உட்காந்துருக்கிறது வந்து எந்த ஒரு ஸ்டீஃப்னு சொல்லி நான் உங்களுக்கு கேமராவில் காமிச்சாதான் தெரியும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கம்பியை ஃபிட் பண்ணிடலாம். பிகாஸ் பின்னாடி வரவங்க யாரும் வந்து எதுவும் ஆகக்கூடாது. ஆமாம் ஆமாம், இதில் செட் பண்ணிடுறது எப்படின்னா பண்ண முடியாதா? பண்ணலாம்டா, காலை பேர் வச்சாலும் பண்ண முடியும். ஏதாச்சும் அடிக்கிற காத்துக்கு ஒரு கேமரா பிடிச்சிருக்கலாம், நடக்க முடியல, பயங்கரமாக இருக்கலாம். எங்களுக்கு பின்னாடி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் மலை.
ஒரு ஃபீலிங் வைப்பு நைஸ். இப்படி பாருங்க, மழையை பாருங்க. 6th தடவை இப்ப ஏற போறோம். Raj bro, say hi. ஒன் ஆஃப் த பெஸ்ட் வியூ பாயிண்ட் அப்படின்னு நான் இதை தான் சொல்லுவேன். ஏன்னா நான் இங்கே ஏறி வரும்போது இந்த எக்ஸைட்மெண்ட்டு உங்களுக்கு சொன்னால் கண்டிப்பாக புரியாது, உங்களுக்கு வீடியோலையும் கனெக்ட் ஆகாது. நாங்கள் ஏறி வந்த ரூட் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு மாதிரி செம்ம அட்வென்ச்சராக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா, ஏதாவது நாங்கள் ஒரு கையில் கேமராவை பிடிச்சிட்டு கையில் அப்படியே பிடிச்சிட்டு காற்று 2 காற்றுல ஆரம்பத்தில் மாதிரி காற்று அந்தளவுக்கு அடிக்குது. ஸோ இப்போ நான் பேசுகிறது கேட்குதான் தெரியல, அப்படியே உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அந்தளவுக்கு வீண்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ இறங்கும் போது இல்லை எப்படி இறங்க போகிறோம் அப்படின்னு தெரியல, பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தீஞ்சு போய் உட்காந்துருக்கான். நல்லா பயங்கரமாக இருக்கா ஏறவே முடியாது யாருமே. இப்போ உட்காந்துருக்க இடத்த பார்க்குறீங்களா, தெரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபுல் டவுனு அப்படி போட்டு காப்பாற்ற முடியும். ஃபுல் டவுன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். அந்த இடத்துல மழை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டீஃபா இருக்கு. ஓகேங்களா, அந்த கேப்ல பார்க்குது. ஒரு பக்கம் ஃபோனே பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. ஒரு ஆளை தள்ள தெளு காத்து. அதுவும் இன்னைக்கு கிளைமேட் எப்படி இருக்கா, காற்று பயங்கரமாக அடிச்சுதுன்னு சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் ரிஸ்கான ஏரியாவில் நாங்கள் தாண்டி வந்துட்டோம். இதை பற்றி உங்களுக்கு சேஃபாக தான் இருக்கு ஃபுல்லாகவே. வாங்க போகலாம். காய்ஸ், மலையோட உச்சிக்கு போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட வந்துட்டோம். வாங்க போகலாம். இந்த மலையோட ரிஸ்கான பிளேஸில் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கும் போது தான் உண்மையான ட்விஸ்டே ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ நான் ஏறினதை விட பல மடங்கு ரிஸ்காக இருக்க போகுது அப்படின்றது எனக்கு அப்போ தெரியாது. கைஸ், அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டேர்னிங் ஒன்று வரும். கல்லு கண்டிச்சு நான் வீடியோ ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த இடம் தான் பார்த்து இடத்துல பீக்கான இடம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு இடத்தையே சொல்கிறேன். சீரியஸாக ஒரு கொஞ்சம் தூரம் வந்து அல்டிமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு. சொல்லுங்க பாராஜ், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. பயமா? பயம் மலை ஏறுறதுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வேணும். இந்த மலை ஏறும்போது மலை ஏறுறதுக்கு நார்மலா தான் இருக்கும். இந்த படிக்கட்டு கம்பி காத்து பயங்கரமா காத்துதான். காத்தடிக்கும் போது இந்த படிக்கட்டு கம்பி இல்ல எல்லாமே ஆடும். மலை ஏற வாய்ப்பே கிடையாது. கீழே விழுந்துருவோம்ல கன்ஃபார்ம். கண்டிப்பா கீழே. இந்த கம்பி தான் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சேஃபா காப்பாத்தோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இங்க சுத்தி இருக்க எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இந்த மலை தான் டாப்பு. ஸோ அப்போ வர காத்துல இந்த மலை வந்து பயங்கரமா தடுத்துக்கும். அப்போ இங்க ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ஸோ கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த காத்து சுத்திட்டு போகும்போது இங்க சுழண்டு அடிக்குது அப்படியே காத்து.
அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அதோட ஃபீல் புரியும். அந்த இடத்தெல்லாம் சரியான காற்று, நல்லா பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன். டிஷர்ட்லாம் பறக்குது, ஃபோன் அப்படியே பறக்குது ஒரு பக்கம் தான். ஸோ சேஃபாக வந்து ஏறிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஈஸி தான். இன்னும் கொஞ்சம் தான் பார்த்தீங்கன்னா மலை மேலே போயிடலாம். வாங்க கண்டினியூ பண்ணலாம் மேலே போயிட்டு. ஆல்மோஸ்ட் நம்ம மலையோட உச்சிக்கு வந்துட்டோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மரம் செடி தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களால் இந்த காற்றோட ஸ்பீடை வந்து ஃபீல் பண்ணவே முடியாது. வெட்ட வெளியாக கட்டில் தான் காற்று வந்து பயங்கரமாக இருக்குது உங்களுக்கு. கைஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ட்ரெக்கிங் முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்ச்சு தண்ணி தேங்கியிருக்கு. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பயன்படுத்தின ஒரு உரல் மாதிரி ஒன்று இருக்குது. பிகாஸ் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே இங்கே ஒரு முனிவர் வாழ்ந்ததாக போட்டிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே இங்கே வந்தோன்னா ஃபைனலாக நம்ம மல்லிகார்ஜுன சன்னதியை பார்க்க வந்துட்டோம். ஸோ இந்த மலைக்கு ட்ரெக்கிங் பண்ணி வரதுக்கான காரணமே சிவனை பார்க்க தான். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா மல்லிகார்ஜுனோட சன்னதி. அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இங்கே இருக்க அந்த சின்ன கேப் வழியாக நாங்கள் அவரை பார்த்துட்டோம். ஸோ அது வரைக்கும் சந்தோஷம். அப்படியே நீங்கள் இந்த பக்கமாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விநாயகர் சிலை வச்சுருக்காங்க. அதுவும் பார்க்க நல்லாயிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அம்மி இருக்குது. இந்த இடத்துல சிவனாக இருக்க மல்லிகார்ஜுனோட சன்னதியை நம்ம பார்த்து வழிபட்டு முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இந்த ரூட் வழியாக மேலே ஏற ஆரம்பிச்சிடணும். ஸோ இந்த வழி தான் பார்த்தீங்கன்னா மலையோட டாப்புக்கு போகிற ஒரே வழி. ஓகே, ஆக்சுவலாக வந்து என்ன தெரியுமா சோகம், வீடியோ எடுக்கிறது ப்ராப்ளம் இல்லை. இந்த விளாக் எடிட் பண்ண நாங்கள் படும்போது பாடு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீஸில் எடிட் பண்ண மாட்டோம், ஃபோனில் எடிட் பண்ணுவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 to 40 minutes. ஒரு சில விளாக்லாம் 1 hourலாம் போயிருக்கலாம் மச்சான், 1 hourலாம் போயிருக்கு. அது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணி கட் பண்ணி கிராப் பண்ணி ஐயோ எதெல்லாம் வந்து முக்கியமான ஃபுட்டேஜ், எது முக்கியம் எது தேவையில்லை, இதெல்லாம் வாய்ஸ் கரெக்டாக. இதில் வேற கேப் கட் ஒர்க் ஆகுது மாதம் மாதம். கேப் கட் வேறு அப்டேட் வச்சுருக்கேன் ஒரு. ஸோ வெரி கஷ்டம். சீக்கிரம் பிசி வாங்கினா தான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ப்ராப்பராக பண்ண முடியும். 20 வந்துட்டா இதே வேற ஃபோன் சார்ஜ் இறங்கிடும். அது வேற ஒன்று, பவர் பேங்க்ல போட்டு ஏற்றிக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம். வியூ பாயிண்ட் பாருங்களா, பெரிய இருக்கு, பயங்கர குழப்பம். தேவையில்லடா, ஆனால் செயின் போட்டு வச்சுக்கிறாங்களா. என்ன ராவணனா பார்த்தா ஒன்று கட்சி விடாத உங்களுக்கு. ஸோ ஃபைனலாக பல மறக்க முடியாத அனுபவங்களையும் பல அழகான காட்சிகளையும் கொடுத்த இந்த கொண்டரங்கி மலையோட டாப்பை வந்து நம்ம அடைஞ்சிட்டோம். ஸோ இங்கே வரத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஆனால் இங்கேருந்து பார்க்க போகிற வியூ பாயிண்ட் சீரியஸாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் எந்த ஒரு ட்ரெக்கிங்காக இருந்தாலும் அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மேலேருந்து நம்ம பார்க்குற வியூ பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததை ஹீல் பண்ணணுமே. ஸோ அந்த வகையில் கொண்டரங்கியும் கண்டிப்பாக குறைய இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி மலையோட டாப்புக்கு வந்துட்டோம். சீரியஸாக சொல்கிறேன், ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மலைக்கு சுற்றி எந்த மலையுமே பார்த்தீங்கன்னா ஹைட்டாக கிடையாது. ஸோ அந்த லிங்கம் மாதிரி இருக்க அந்த மலையோட உச்சியில் தான் இப்போ பண்ணி காட்ட போகிறேன். முன்னாடி பார்க்குறேன் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எந்த மலை ஹைட்டு, ஈவன் அங்கே இருக்க நம்ம ரொம்ப ஹைட்டு கம்மி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் எல்லாமே கீழே தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஹைட்டாக மலையே கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மலையே ஒரு லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேபி அதனால் இதை விட ஹைட்டான மலை நேரத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு பாருங்க. இந்த ஃபுல்லாக டவுன், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டவுனு பக்காவாக இருக்குது பார்க்க. அங்கே வீடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக அவ்வளோ ஷார்ட்டாக தெரியுது. உண்மையிலே சொல்கிறேன், கொண்டரங்கி மலை ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு மாதிரி
இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம ட்ரக்கிங் பண்ணி வந்ததுக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஒர்த்து. அன்ஃபார்ச்சுனேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து மல்லிகார்ஜுன சன்னதியை வந்து பூட்டி வச்சிருக்காங்க, நம்மளால் சரியாக பார்க்க முடியல. பட் மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மாதிரி த்ரீசூலம்லாம் வச்சு ஒரு சிவன் மாதிரி வழிபட்டு இருக்காங்க. பட் கொஞ்சம் உருவம் உள்ள சிவன் மாதிரி இருக்குது. பட் இங்கே மேலே வந்து அவரையும் பார்க்கலாம். ட்ரக்கிங் தான் பீக். ஒரு சில இடம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். பருவதமலை தான் அந்த கடப்பரப்பாறை எப்படி சொல்கிறாங்களோ அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மடங்கு இது வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ரிஸ்கியான ஒரு இடம். டெஃபினட்டாக புள்ளிக்குண்டுக்கு அடுத்து ஒரு மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரங்கி தான். இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பருவதமலையே வரும், நான் ஷூராக சொல்கிறேன். பட் ஸ்ட்ரென்த்து மெயின்டைன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரென்த்து, அதாவது வில் பவர் சொல்லுவாங்களே. ஸோ வில் பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வெள்ளைங்கிரி தான் ஜெயிக்கும். அடுத்து இன்னும் ஒரே ஒரு மலை தான் பாக்கி இருக்குது. ஸோ அது பொதிகை மலை. கூடி சீக்கிரம் கண்டிப்பாக மேபி லக் இருந்தால் சிவன் கூப்பிட்டாருனா, அப்படின்னா அகத்தியர் நம்மளை கூப்பிட்டாருனா 2026 நம்ம போக சான்ஸ் அதிகம். பட்டு அது அவர் மனசு வைக்கணும். அப்படின்னா சிவன் நம்மளை கூப்பிடணும். இந்த ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ பிளான் பண்ணி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வர மாதிரி அமைஞ்சிருக்கு. அதுவும் சடனாக பிளான் பண்ணி ஒரு 1.5 வீக்குள்ளே பேக் பண்ணோம். சரி ஒரு மாதிரி பிளான் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சடனாக வரேன்னு சொல்லிட்டோம். ஸோ கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதுவாக மேபி கோ வித் ஃப்ளோ அதுவாக நடக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தால் கண்டிப்பாக நம்ம பொதிகை மலைக்கு போகிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்படிப்பட்ட போயிட்டோன்னா சவுத் இந்தியாவில் இருக்க ஆல்மோஸ்ட் வீக்காக இருக்க எல்லா மலைக்கும் போயிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மலை, அதாவது சிவன் மலை கிடையாது, பட் வேறு மலை இருக்கும், அவ்வளோ தான். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கொண்டரங்கி ஒர்த்தான ஒரு பிளேஸு. ஸோ இந்த விளாக்லாம் போக பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா ஃபுட்டேஜுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். மேபி இந்த விளாக் லென்த்தாக இருந்தாலும் உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அங்கே வீடியோ கீழே போய் கண்டினியூ பண்ணுறேன் இதோட. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கிங் முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். ஸோ இந்த ஊரோட பேர் பார்த்தீங்கன்னா கொண்டரங்கி கீரனூர். ஸோ மல்லீஸ்வரபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க போல். ஸோ இங்கே போர்டே போட்டிருக்கு. ஸோ ஃபைனலாக காய்ஸ் நம்மளோட ட்ரீம் பிளானை வந்து முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ட்ரீம் பிளான் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.